அடா டேய் போடா, பெரிய மன்மதன் நினப்பு. முடி கலைஞ்சிருக்குல, நாங்களும் மன்மதன் தான். எவனோ ஒருத்தர் ரொம்ப நாளா நம்மள போட்டு விட்டுட்டு இருக்கான். யாருன்னு மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இருக்கு. விடுதலகரு, அதான் நாங்கள் இருக்கோம்ல. டீ சாப்பிட்டு போங்கண்ணே. இருக்கட்டும் பரமா, நான் வரேன். ராத்திரியெல்லாம் எங்கடா போன? சாப்பிட கூட வரல? சித்தனை கடையில இருந்தேன். வண்டி உள்ள ஏதோ கேத வீட்டுக்கு லைட் கட்டினா வாப்பானுச்சு, அதான் போயிருந்தேன். ஏன் பொய் சொல்லாதடா. என்னத்த உண்மையா கண்டுட்ட? சீக்கிரம் ஸ்கூலுக்கு போடா. இவ்வளவு நடந்து உங்க தம்பியை நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? நான் தான் அவனுக்கு பொறுப்பு வர வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிருக்கேன்ல. ஆமா, அண்ணன் பேசலனதும் உடனே தூரம் மூட தூக்கினாலும் சம்பாதிப்பேன்னு போயிட்டா மாதிரி தான். பேசாத வரைக்கும் நிம்மதின்னு இருப்பேன். ஏங்க உங்க தம்பி மட்டும் இப்படியே எத்தனை நாள் தான் கடத்துவ? படிப்பு ஏறலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது வேலை வெட்டிக்காவது போவேன்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்ற. ஏண்டா, நீ சம்பாதிச்சு என்னைய காப்பாத்த வேணாம், ஒரு வேலைக்கு போனாலாவது பொறுப்பு வரும்ல. ஐயா, ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள 9 குத்தம் சொல்ற. எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். நீ சட்னியை ஊத்து. எங்க அப்பா அம்மா தான் அவனை சரியா வளர்க்கல, அண்ணி அடுத்த அம்மான்னு சொல்லுவாங்க. நீ புத்தி சொல்லி அவனை திருத்தலாம்ல. நான் சொன்னாப்ல மட்டும். ஐயோ, இதெல்லாம் என்ன ஜென்மமோ. ஏய் டோப்பா, இந்த சோப்பு கொடு. டேய், ஒருத்தன் போட்டது இன்னொருத்தன் போடக்கூடாதா? தேமல் வரும்டா. அப்படியாச்சும் முகரம் வெள்ளையா தெரியட்டும்டா. அட குர்ரா, ரொம்ப முடிச்சாங்கடா. ஏய் துண்டை கொடுங்கடா. துண்டை கொடுங்கடா. ஏய் மானம் போகுதுடா. காசு ஏண்டா சுத்தமெல்லாம் பேசுறியே? இப்படி எப்ப பார்த்தாலும் ஜட்டி கூட போடாம தெரியுற? அந்த கருமத்தை வேற ஏன்டா போட்டுக்கிட்டு கச கசன்னு? டேய் துண்டை குடுறா. ஏண்டா டோப்பா, நேத்து ஸ்டேஷன்ல கையிலேயே கழட்டி உட்கார வச்சிருந்தா நிலைமை என்ன இருக்கேன்? இவன் விடுறா, போலீஸ் நினைச்சு பாரு. என்ன ஆளாளுக்கு அங்க கம்ப தூக்கி இருப்பாங்க. என்னது? லத்திய சொன்னேன்பா. எவன்டா நம்மள போலீஸ்ல போட்டு கொடுத்துருப்பேன்? வேற யாரா இருக்கேன்? எல்லாம் அந்த ஆளுதான், மொக்கச்சாமி. ஏற்கனவே அந்த ஆளுக்கு நம்ம மேல காட்டான், அதான் சமயம் பார்த்து போட்டு விட்டான். ஏண்டா பாவம், வயசான காலத்துல அந்த ஆளை போயிட்டு. ஏண்டி காசி, உன் இனத்தானதான் அந்த ஆளுக்கா பறிஞ்சு பேசுறியா? அந்த ஆளுக்கு அந்த அண்ணன் இருக்கனாலதான் நேத்து இவையில்லா நேரம் பார்த்து போய் போட்டு விட்டுருக்கான். இவன் என்னடா கதையை எங்கேயோ கொண்டு போற? சின்ன வயசுல இருந்து ஒண்ணு மண்ணுமா பழைய இருக்கா? என்ன போயாடா அப்படின்னு நினைக்கிறிய? அப்ப வா, அந்த ஆளை போய் என்னன்னு கேப்போம். வாடா போவோம். ஏய் எங்கடா போற? இருடா, சரக்கு உள்ள போனா தாண்டா தைரியமே வரேன். ஊத்துறா, உள்ள ஊத்து. யோ மொக்கச்சாமி, எங்கள சொம்பைன்னு நினைச்சியா? போலீஸ்ல போட்டு விடுற, வெளியில வாடா வெங்க. போலீஸ் தான் பயந்துருவோம் நினைச்சியா? நாங்க ராணுவமியா? போலீஸ்க்கே நாங்க தான் பாதுகாப்பு, தெரியும்ல? தெரியுமா? தெரியாது. தெரியாது. சரி அதை விடு. யோ மொக்கச்சாமி, நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா நான் இருக்கும் போது போலீஸ்ல சொல்லி இருக்கேன்னு அதை விட்டு புட்டு என் நன்மைய ஒத்தையில இருக்கும் போது உன் வேலையை காட்டி இருக்க. முதல்ல அந்த ஆளை வெளியே வர சொல்றா. மொக்கச்சாமி, நீ இப்ப வெளியில வந்தீன்னு வச்சுக்க, உனக்கு மட்டும்தான் சேதாரம். நீ இப்ப வல்லைன்னு வச்சுக்க, உன் வீடு மொத்தத்தை சேர்த்து ரோடு மட்டத்துக்கு ஆக்கிருவேன். ஏய் காசி, வாயா போயிருவியா? ஏய் கேளு கேளுன்னு சொன்ன, இப்ப உனக்கே நீ கண்டா பயமா இருக்கா? மூடிட்டு வாயா சொல்றேன். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. ஏய் வீட்டை நல்லா பாரியா, வாயா ஜெண்டாயிருவோம். ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காங்கல்ல. பூட்டின வீட்டில் தான் இவ்வளோ நேரம் சவுண்டை கொடுத்தோமா? கொடுத்த குடுவுல வீட்டை பூட்டிட்டு போயிட்டானா? யோ உங்களுக்கு தான் என்ன வேடிக்கை? போங்கயா, பெருசு கண்ணு தெரியாதவனா சண்டையை பார்க்க வந்துட்டாங்க. என்னடா சிரிப்பு? டேய் டோப்பா, நம்ம இப்படின்னா பண்றதுனாலதான் இந்த ஊர் நம்மளை கண்டு பயப்படுது. இவங்களை அந்த பயத்திலே வச்சிருக்கன்னு கொஞ்சம் விட்டோம்னு வச்சுக்க, நம்ம டவுசரை கழட்டி போடுவாங்க. எங்கடா போயிட்டு வந்தீங்க?
நேத்து நம்மளை போட்டு விட்டது மொக்கச்சாமின்னு இமிகிரேஷன் கிடைச்சிச்சு. அதான் போய் 2 மிரட்டிட்டு வரோம். ஏன்டா அந்த ஆளை போயிட்டு அப்பப்ப தட்டிடுறோம் அழகரு. அப்பத்தான் நம்மனா ஒரு பயம் இருக்கும். கிழிச்சாங்க. வந்தால் குடும்பத்தோட ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு. இவங்க பூட்டின வீட்டில் போய் சவுண்டை கொடுத்துட்டு வந்தாங்கடா. அதுக்குள்ளே நாரி பச்சா சித்தா, கூட்டத்துல கட்டுச்சொத்து அவுக்காத. ஆமா, நீ எப்ப அங்கிட்டு வந்த? நான் வேற வரணுமாக்கும். உங்களை பத்தி தான் ஊரே சொல்லுதடா. என்னன்னு? டேய் எங்கடா கிளம்பிட்ட? என்ன புதுசா கேக்குற? எப்பவும் போலதான். இருடா நானும் வர்றேன். டேய் எத்தனை நாளைக்குடா இதே வேலையா திரிவ? வேற யாருனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒண்ணுன்னா அவங்க தான் வர்றாங்க. நாளை பொண்ணு ஏதாவதுன்னா உண்டு வீட்டுக்கு 2 பண்ண மாதிரி ஆயிரும்டா. என்ன பரமா என்ன இப்படி நினைச்சிட்ட நீ? நானா அந்த புள்ளைய விரட்டுற மாதிரி பேசுற? அதுவும் தான் என்ன பாக்குது. வேணும்னா இப்ப பாரு. பரமா, எல்லா பிள்ளைங்களும் போயிடுச்சுங்களா? இப்ப அந்த புள்ள அந்த கண்ணாடிக்காரியை பிடிச்சு நிறுத்தும் பாரு. அவகிட்ட ஏதோ கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. போறேன்னு சொல்றல நிறுத்தி ஏதோ சந்தேகம் கேக்குற மாதிரி இங்க பாக்கும் பாரு. என்ன காணாமனு தேடும் பாரு. இப்ப பாரு. எப்படி? சரிடா, தினமும் பாக்குற முகம், அதுக்காக கூட சிரிச்சிருக்கலாம்ல. இன்னும் நீ நம்பலல்ல? சரி வண்டியில ஏறு. விட்றா. அட வாடா. இங்க ஏன்டா வர்ற? நீ பேசாம வா. ஏய் ஏன்டா இப்படி முன்னாடி மானத்தை வாங்குற? என்ன திரும்பி பாக்குறாளா? ஆமா, இப்படி ஜீவ கொடுத்தா எவனாலும் பார்க்க தான் ஜீவாளுக. போட. இன்னும் நீ நம்பலல்ல? ஆமா. சரி வா. போடா. போடா. அந்த பக்கம் பார்த்து ஓட்டுறா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியாடா. உன் கூட இனிமேல் வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன செருப்பாளா. வாப்பா. குர்ரா. அட கோவிக்காத வா. குர்ரா. வா. நீ குர்ரா. நீ இப்படி உட்காரு, நான் அங்கிட்டு மறைஞ்சுக்கிறேன். அவ என்னையே தேடுவா பாரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகள் தாளலயம். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது. ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும், அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம்.
மாட்டேன்னா உன்னை கூட தான் அவளுக்கு தெரியும். உன்னைய பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, இந்தா இவனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல, ஏன் நம்ம சித்தனை பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. ஆனா என்னை மட்டும் பார்த்து சிரிக்கிறானா காரணம் இல்லாமையா? ஆமாடா, அதுவும் ஒன்னத்தான் பாக்குது. அந்த புள்ள ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தாயா இருக்கு. நாங்களும் கலராத்தானடா இருக்கோம், எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. எப்ப பார்த்தாலும் முஞ்ச உருன்னு வச்சிருந்தா எவ பாப்பா? நம்ம டோப்பம் கூட பார்க்க மாட்டான். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி சிரிச்ச முகமா இருக்கணும்டா, அப்பதான் வடிவாளுக. பெரிய கமலஹாசன் நினப்பு. டேய் டும்கா, போய் சரக்கு வாங்கிட்டு வாடா. காசி ஆட்ட இருக்கு. சித்தன்ட்ட நம்ம கூலியா வாங்கு. அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்துருக்கோம்ல. ஏய், அது நேத்து அவங்க தண்ணி அடிச்சோம்ல. அப்ப அது அட்வான்ஸ் இல்லையா? அந்த ஆளு கொடுக்கறதே 15 ஓவாதான். இதுல அட்வான்ஸ் தருவோம் எல்லாக்கும். இந்தா இது வரைக்கும் சும்மா கொடுத்துக்குன்னா இப்ப வேலையை பாரு, கூலியை தரேன்றியான். மனுஷன் திருவிழா கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரையும் சல்லி விசா எடுத்து விட மாட்டாயா? சரி அழகர்கிட்ட கேளு. எத்தனை நாளைக்கு தான் அழகன் பரமும் நம்மளுக்கு செலவு பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க நான் சம்பாதிக்கிறாங்களா? நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வாங்கி முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுக்கிற. நீயும் வெக்கம் இல்லாம எனக்கு மட்டும் கால் நல்லாச்சுன்னு வச்சுக்கா, உங்களை உட்கார வச்சு சோறு போடுண்டி. நம்ம தெருவுக்கு அண்ணாச்சி அந்த ஆள் உன்னை நம்பி ஒத்த வீடி கடை கொடுப்பானா? அன்னைக்கு போய் நீ கேட்டதுக்கு அவன் கடை சுல்லானாச்சும் வரட்டான். நீயும் வெக்கம் இல்லாம வந்துட்ட. என்ன மட்டும் அப்படி செஞ்சிருந்தான்னு வச்சுக்கா, அண்ணாச்சி கழுத்துல ஒத்த காலை மடிச்சு தொங்க போட்டு இன்னொரு காலில் மிதின்னு மிதிச்சிருப்பேன். ஏய் எந்திரா, இந்நேரத்தில் தூங்கி விழுந்துக்கிட்டு. அண்ணாச்சி வேணா கடை தான் அண்ணாச்சி. ஊர்ல எங்க பார்த்தாலும் மோமடி கொள்ளையா இருக்கான். ஏய் அதெல்லாம் நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாங்கடா. அண்ணாச்சி அண்ணாச்சி வந்துட்டேங்க அண்ணாச்சி. என்னடா சொல்ற? நல்லா இருக்குடா. ஓடி வந்துரு. அந்த ஆள் உன்னை நம்பி ஒத்த வீடி கடை கொடுப்பானா? ஏ காசி, நீ பாட்டு பீடி கட்ட மறந்துட்டு போற. காசியா? ஏய் ஆரம்பமா ஓடி போறா. கவுத்திட்டியோடோ. இன்னும் முடியலையா? இன்னைக்கு அவங்க வெறுத்திருக்கேன். அந்த அண்ணாச்சி வரத்துல எஃப்ஐஆர் போட்டு இவங்க உள்ளது இல்லையா? பாரதே வாரி கொஞ்சம் வேகமா. வணக்கம் சார். வந்துட்டார்ல, ஒரு எஃப்ஐஆர் எழுதி கையெழுத்து வாங்க. பேசலாம் வேணாம் சார், அதான் நீங்க கண்டிச்சிட்டீங்கல்ல. என்னத்தான் இருந்தாலும் நம்ம திருக்கார பயல்களா போயிட்டாங்க, பாவம் விட்டுருங்க. அதான் நான் பார்த்தேன். இந்த சுப்பிரமணியபுரம் ஏரியாக்காரங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. நீங்களே கம்ப்ளைண்ட் தருவீங்க, நீங்களே வந்து வாபஸ் வாங்குவீங்க. முதல்ல உங்களை தூக்கி உள்ள போடணுமியா? இந்த நாய்களை வெளியே வைக்க. என்னடா பாக்குறீங்க? பரமனு அழகரும் சொன்னதுனாலதான் வந்தேன். இல்ல எங்க கை வைக்கணும் தெரியாது. நம்ம அண்ணாச்சி கிட்டே வா. நம்ம வீட்டுல நம்மளே திருறதா? அண்ணாச்சி யாரா? உழைக்கு வர்க்கம்டா. ஒத்த கால வச்சுக்கிட்டு நானே உழைக்கின்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்னடா கேடு? டும்க ஒரு 50 ரூபா இருந்தா குடுறா. பாய் கடைக்கு பாய் கொடுக்கணும். காசு தானே? நான் அவனை ஒரு யோசனை சொல்லவா? ஏனாப்பா தங்கராசா, ஏற்கனவே உன்னால வாங்கப்பட்டது இன்னும் வலிக்குது. எங்க அண்ணன் சித்தியா இருக்காரு, நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓப்பா உன்னை தாங்க ஆனான்றாரா? சித்தா ஒரு 100 ரூபா விடு. எல்லாம் உன் கான்ட்ராக்ட் விஷயமா தாயா? போலும்பா, நானே நொந்து போய் கிடக்குறேன். அந்த மொக்கச்சாமி கான்ட்ராக்டர் ராஜா 3 days கொடுத்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பட்டு தைரியம் மாறிச்சு அந்த ஆளுக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதே. ஆமாப்பா, முடிவு கட்டுறேன்னு அடுத்த தொழில் வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. என்னன்னே இதுக்குன்னா மனசை தளர விடலாம? நீ காசை மட்டும் கொடு, சுதியை ஏத்திட்டு வந்து என்ன நடத்துறோம்னு பாரு. காசை கூட வச்சுக்க, என்னை இதோட விட்டு. உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்கச்சோறும் வேணாம், என்னை விட்டுருங்கப்பா. கூட்டம் எடுத்துட்டு வாடா. ஏ கணேசா, என்னங்க காலையில பாத்துலாம் விட்டுறாம ரவிக்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும். வேலையை முடிச்சாண்டா நீ போன. சரிங்க பூசாரி, 2 நாளைக்கு தூக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க. வர இருக்க நேரத்துல ராத்திரி வீட்டுல என்னையா வேலை இருக்க போகுது? சுத்த பத்தமா தானே இருக்க? ஒழுங்கா தாங்க இருக்கான். சரி சரி.
நீங்களாம் போயிட்டு காலைல வெள்ளம் வாங்கப்பா. வேலையெல்லாம் நிறைய கிடக்கு. வாயா எங்கடா வாயா சொல்றேன் வாயா எங்கன்னு சொல்லி தரடா. டேய் வாங்கடா சத்தம் போடாம வாங்கடா. ஏய் வாடா. டேய் ஏடா இருந்தாலும் ராஜாத்த ரேடியோக்காரன் வீட்டுக்குள்ள போறான். ஏய் சித்தா இந்த கூத்து ரொம்ப நாளா நடக்குது. டேய் டோப்பா பூட்ட குடுறா. ஏ ராசாத்தி தண்ணி கொண்டா. சுத்த பத்தமா தானே இருக்கு, யாரும் புலங்கலையே. ஆமா நீங்க மத்தவங்க புழங்கினத புழங்காத மாதிரி தான் பேசுவீங்க. உட்கார்ல. திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்த பத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, போய் பாருல. ஐயோ வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனாவது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. பின்பக்கம் கதவை இருக்கா? இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசலை வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு. இங்க இருந்தால சித்தா நல்ல வேலையா உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, நீ விளக்கு போடுறேன்னு திருவிழாக்கு போயிருப்ப, என்ன ஊத்துறேன்னு மொக்கச்சாமி ஓ வீட்டுக்குள்ள போயிருப்பான். போதும்டா, இந்த மானங்கட்ட பொழப்புக்கு நான் சும்மாவே இருந்துருவேன்.